சுஷ்மி சுஷ்மி வாடி, ஏன் உட்காந்துருக்க? நான்லாம் வரமாட்டேன் போ, நீ என்னை ஏமாத்துற. ஏய் என்னடா வந்து நைஸா நீ எனக்கு இதெல்லாம் பண்றியே அப்படின்னு யோசிச்சா, இப்போ உனக்கு எடுக்கிறதுக்கு தான் நீ வந்து இந்த பிளானை பண்ணியிருக்க. நான் என்ன ஏமாத்தின உன்னை? ஆமா, இப்போ எதுக்கு உனக்கு இது? என்னது எதுக்கு உனக்கு? உனக்கு வேணான்னு சொன்னல, அந்த கலர் வேணான்னுட்டு, அதனால நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன சொன்ன எனக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நான் வரமாட்டேன், வீடியோ எடுக்க வரவே மாட்டேன். இன்னும் சொன்னா இதுல என்னடி இது இருக்கு? உனக்கு இந்த கலர் வேணான்னுட்ட, சரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன உனக்கு இதால பிரச்சனை? சிரிக்காத நீ வில்லத்தனமா. ஏய், சிரிக்கிறதுலாம் ஒரு குறையா சொல்லிட்டு இருக்காது. அப்புறம் எனக்கு அம்மா கோவம் வர சொல்லிட்டேன் நான். இப்போ நான் இது போன வீடியோல பாத்தீங்கன்னா மீஷோ சாரி நான் போட்டிருப்பேன்ப்பா. எதுக்காக இந்த சாரிலாம் இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பொண்ணுங்க வச்சிருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா அம்மாக்களும் பொண்ணுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து செய்வோம். இப்போ சுஷ்மி கிட்ட பாத்தீங்கன்னா புடவை ரொம்ப கம்மியா இருக்குது. இப்பவே நான் ஒரு புடவையா எடுத்து சேர்த்து வச்சாதான் அவ கல்யாணத்துக்கு நிறைய சீர்வரிசை என்னால கொடுக்க முடியும். அப்போ அதுல நான் நிறைய புடவை எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா சுஷ்மிக்கு நீ நினைச்சது தப்பு கிடையாது. நீ இப்போ ஒரு ராங்கான நீ பண்ணது எண்ணம் ராங், செயல் ராங்கும் கிடையாது. இதெல்லாம் தப்பே கிடையாது. எல்லா மக்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. இது வந்து சுஷ்மி வேணான்னுட்டா. இந்த கலர் வந்து எனக்கு தேவையில்லை, பிளைனா மேல இருக்கு, இங்க கீழே தான் பார்டர் இருக்கு, வேற எடுத்துக்கிறேன். நான் எதுக்கு வாங்கிட்டு ரிட்டர்ன் போனமே சொல்லிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்களேன். நீ ரிட்டர்ன் போடுனா வேற ஒரு புடவை பிடிச்சா நான் அதை எடுத்துப்பல, அது அப்புறம் எடுத்துக்கோ. இப்ப என்ன, இப்போ அம்மா ஒண்ணு எடுத்தா அப்படிதான் உடியேன், அம்மா எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு அம்மாக்கு எவ்வளவு எடுத்து விட்டுருக்கோம், நடுவுல நைஸா இதுக்கும் வர இருடி. அப்புறம் எல்லாம் போக பாரு. இது அம்மா உங்களுக்கு எடுத்து வச்சிருக்க சாரி, இத பாத்துக்கோங்க. இதுதான் வந்து எங்க அம்மாவோட அறுவை பழசு பீரோ. அறுவை பழசு இல்ல, கல்யாணத்துக்கு எங்க அப்பா பார்த்து கொடுத்தது. இதுல அது நிறைய இந்த தடவை கண்ணாடி இதுவாயிடுச்சு. அப்புறம் நாங்க புதுசா போட்டு வச்சிருக்கோம். அப்படியே பழசாயிடுச்சு. பீரோக்கு எத்தனை வயசு இருக்கும்? அத கல்யாணம் ஆன வருஷமும் பீரோக்கு 28 வருஷம் இருக்கும்பா. எனக்கு 28 இல்ல 48? ஆமா, இன்னும் சொல்லு, 68 சொல்லு. ஏன்னா நான் குழந்தையா பிறகுல எங்க அப்பா எனக்கு பீரோ வாங்கி வச்சுட்டாருப்பா. அப்புறம் தான் வந்து கல்யாணத்துக்கு கொடுத்து விட்டாங்க. இது பாத்தீங்களா, இது மெடல்லாம் வந்து சுஷ்மியும் ஷாமும் வாங்கினது. அதுல ஒண்ணுதான் சார்ந்து இருக்கும், மீதி எல்லாம் எந்துதான். உனக்கு அவனை வந்து இது பண்றது 2 பேருமே வாங்கியிருக்காங்கப்பா. ஷாமும் ஈக்குவலா வாங்கியிருக்கான். என் பையன் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். அதெல்லாம் இப்படி ஆகி போச்சு பாருங்களேன். உண்மையாலுமே கோல்டா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாருமே பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி எல்லாத்துலயுமே வந்து பசங்க வந்து பிரைஸ் எல்லாம் அப்ப சின்னதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பேச்சே மதிக்காதுங்க. நான் ரிட்டர்ன் போட்டுருவேன், நீ என்ன பேசினாலும். நான் எடுத்து வச்சுட்டேனே, அதுதான் அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டேன் பாருங்க. வாங்க இங்க பாருங்களேன். இப்ப வந்து இந்த பக்கம் இருக்கிறது இது ஒரு சாரி, இது ஒரு சாரின்னு பிரிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுதான். இது மட்டும் தான்ப்பா. நான் ஒரு ஆக்சுவலி வந்து நான் ஒரு சாரி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணிருக்கேன். அதை காமிச்சிடுமா? நீ இது சுஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, அதே மாதிரி செல்வி சிஸ்டரும் வந்து இதை பிடிச்சிருக்குன்னாங்க, எல்லோ கலர். எனக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரிட்டர்ன் போட மனசே வரல. ஆமா, இதெல்லாம் அப்புறமா தான் நான் ஒல்லியான பேருக்கு பிளவுஸ் தைப்பேமா. ஆமா, இது எடுத்திருக்கேன். இன்னும் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 2-3 சாரி இருக்கு. இந்த எத்தனை சாரி எடுத்தோமோ அந்த சாரி எல்லாமே நான் போட்டுருக்கேன். இதுதான் அந்த பார்டர் சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பர் கலெக்ஷன். பனாரசி சில்க் சாரின்னு மீஷோ வீடியோவும் போட்டிருக்கோம், நாங்க என்னெல்லாம் வாங்கணும்ட்டு. அதுலயே இந்த சாரியோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து நான் சூஸ் பண்ண சாரி. எல்லோ கலருக்கு இந்த பெரிய பார்டர், அதுவும் இந்த பர்பிள் பார்டர் தான் சூப்பரே. இந்த கலர் நல்லா இருக்கு. இது காம்பினேஷன். அதாவது யாராவது வந்து கல்யாண ஏஜ்ல இந்த மாதிரி வந்து டாட்டர்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நைஸா வந்து நீங்களும் சாரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். பின்ன கல்யாணத்துல நாங்களும் பழிச்சுன்னு தெரிய தேவையில்லையா? நாங்களாம் மாமியார் ஞாபகம் வச்சுக்கோ. நாவா இந்த பார், இதுதான் இந்த சாரி ஒன்னே ஒன்று எடுத்தப்பா. அந்த பொண்ணு அதுக்கு அவ்வளோ பேசுது பாய்த்த. நான் நிறைய சாரி உன்னோட எடுக்கிறேன். இதுதான் சேலஞ்ச். அடி உனக்கும் எனக்கு இதாண்டி சேலஞ்ச். போட்டி வேற யாருக்கும் இல்லை, உனக்கும் எனக்கு மட்டும்தான் போட்டியே. வா, இப்போ உங்களுடைய சாரிலாம் காட்டுறேன். இந்த பொண்ணு கிட்ட நாங்க அப்பப்போ சொல்லுவோம், அழகா காசு கொடுத்து நீ சாரியா எடுத்து வைடின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு உங்க சாரில செக்ஷன்ல வைக்க கூடாது, எடுத்துன்னு போ. ஆனா சுஷ்மி வந்து சாரியே எடுக்க மாட்டாப்பா. அதிகமா வந்து இந்த மாதிரி புசு புசுன்னு ஒரு ஃப்ராக் வரும் பாத்தீங்களா, புசு ஃப்ராக், அதுக்கே பீரோ அடைச்சுக்கோ. அவன் எடுக்கிறதெல்லாம் அந்த மாதிரி பெருசா இவ்வளவு பெருசா அன்னார்களி, என்ன பேரு? ஆமா, அன்னார்களி, தம்பிகளி, சித்தப்பா களி, பெரியப்பா களி, எல்லா களியும் எடுத்து வச்சுப்பா. அதுதான் அவளுடைய ட்ரெஸ். இந்த சைடு இருக்கும், பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் இந்த சைடு தான் இருக்கும் அவளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஒன்னா சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு சாரி ஒன்று எடுத்து அந்த வீடியோ போட்டிருந்தோம் பாத்தீங்களா, ஃபங்க்ஷன் போற சாரி. சுஷ்மி என்னோட சேனல்ல பாத்துட்டீங்க, சூப்பரா இருக்கும். இது கிராண்டா ஒர்க் வச்ச சாரி. ஆமா, எடுத்து இது வந்து என் தங்கச்சி தான் தச்சு கொடுத்தாங்க. அவங்க டைலரிங் வச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சூப்பரா தைப்பாங்க. எங்க தங்கச்சி வீட்டுக்கார் இந்த பாத்தீங்களா டிசைன் வச்சு ஜாக்கெட். இது 3 நாள் தான் வெளிச்சது. சூப்பர் டிசைன் வச்சு தச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் மட்டும் காமி. இந்த பாருங்க,
அவளே அதுல போட்டே காட்டிருப்பான் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாருங்க, லிங்க் கொடுக்குறேன். நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ், சாரியும் சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுத்த காசுக்கு ஒருத்தா பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதுனா இவ வந்து கல்யாணத்துக்கு எடுத்துட்டே போயிடலாம் அவளுக்கு. இந்த ட்ரெஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஃப்ராக் ட்ரெஸ் வந்து எப்பயாவது ஒன்ஸ் தான் போடுவாங்க, இனிமேல் எடுத்து வச்சுட்டாங்க. ஆமா, நல்லா இருந்தது, கலர் சூப்பரா இருந்தது. பிஸ்தா கலர்ல இந்த டிசைன் வந்து ஃபுல் வந்து ஒர்க்கு. இந்த சாரி எடுத்திருக்காப்பா, இதுதான் ஒரு பிரோஜனமா இருக்கு. இப்ப திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வராங்க, உட்காந்து பாக்கணும்னா அவளுக்கு வந்து ட்ரெஸ் தேவை. அழகான ஒரு சாரி கட்டி தான் உட்கார வைக்க முடியும். இப்ப நான் சுடிதாரு இந்த ஃப்ராக் இல்லாம போட முடியும். இனிமேல் அதை விட்டு ஏன்னா சுஷ்மி கிட்ட காசு கொடுத்தா அழகா அழகா வைக்கணும். இப்போ வந்து வீடியோன்னு போட சொல்ல அப்படிதான் அழகெல்லாம் பாத்துக்க முடியாது. உனக்கு எல்லாமே முடிச்சுட்டு நான் உனக்கு அழகு பண்ணி தரேன், சரியா? இப்ப இது அழகா வச்சுக்கலாம். வா, பெட்ஷீட் எடுத்துட்டா எல்லாம் கீழே போட்டுப்ப இந்த இது இங்கே போட்டுக்கலாம். இப்ப சுஷ்மியுடைய கலெக்ஷன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவங்க அழகு பை செக்ஷன். ஓபன் பண்ண மறைக்கிறேன். ஒண்ணு கூட கிளீனா வச்சுக்க மாட்டான். அழகு இல்ல, அவன் போறான் பாருங்க. நானே எப்படி இருக்கு பாருங்க. இது எல்லாம் நான் தான் ஒரு மாசம் இங்க இல்ல இல்லையா, ஊருக்கு போயிட்டு வந்ததுனால பசங்க இப்படி கலைச்சிட்டாங்கப்பா. பசங்களால அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்காதீங்க. எல்கேஜி பசங்க வேற ஒண்ணும் இல்ல. அதனால வந்து அவன் எப்ப என்ன தேவை டக்குன்னு எடுப்பான், டக்குன்னு வச்சுட்டு. ஏன்னா அவன் கிளம்புற டைம் அப்படி. உங்களுக்கு காலையிலே எழுந்து வெடிக்கால கிளம்புற கண்ணு எரியும், தூக்கம் இருக்கும் அவனுக்கு. அவனால எதுவுமே குறை சொல்லவே முடியாது. அதனால தான் நான் அப்படி வச்சிருக்கேன். ஆனால் சுஷ்மி பண்ண நான் கண்டிப்பாக கேட்பேன். சுஷ்மி ஆஃபீஸ் டைம் வந்து 10 மணி, அதனால் அவன் கரெக்டாக எடுத்துட்டு கரெக்டாக வச்சுட்டு போகலாம். அது வந்து சுஷ்மி புரிஞ்சிக்க மாட்டான். அவன் 6 மணிக்கு தூக்கத்துல எழுந்து எல்லாம் செய்யணும் எப்படி இருக்கும். இது அப்பதான் நான் அடிக்கி வைக்கணும். பெரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ண தப்பது. இப்பதான் நான் ஒரு ரூமா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இவன் செக்ஷன் வந்து கிளீன் பண்ணுவேன். சுஷ்மி, இந்த செக்ஷனை வந்து நான் பிரிச்சே வச்சிருக்கேன். என் சாரிலாம் எடுத்து அங்க கபோர்ட்ல. எப்படி நீ பிரிச்சு வைப்ப? அது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் என்னோட செக்ஷனா இருந்தது. நீ வந்து இவ்ளோ ஆக்குபை பண்ணிருக்க, கொஞ்சம் கண்டுக்காதப்போ. உனக்கு என்ன இருந்தது? இந்த சாரிக்கு ஒரு செக்ஷன்லாம் நான் கொடுக்க முடியாது. என் சாரியே இருந்தது எல்லாத்தையும் கபோர்ட்ல வச்சு. அவங்க சாரி தான் இந்த சைடு இருந்தது, இவ்ளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? அது இந்த துணிலாம் எடுக்க இந்த தூக்கி வெளியே போட்டாப்பா. இந்த கபோர்டுக்கு போயிடுச்சு என் சாரிலாம். இது எல்லாமே இந்த பெரிய பெரிய ட்ரெஸ் இந்த பாத்தீங்களா, சுஷ்மி அப்ப எடுத்திருந்த ரெட் கலர் சூப்பரா இருக்கும். இது நல்லா இருக்கும். அது காட்டுறேன். இது அது காட்டுற ஃபர்ஸ்ட் சாரியை பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து சுஷ்மியோடைய சாரி. அங்க கூட இருக்குமே. இந்த பார், எல்லாத்தையும் எடுத்துட்டேன். உங்க சாரி எல்லாம் இது காட்டினே. ஏன்னா நீ என்ன சண்டை போட்டல என்ன சாரி இருக்குன்னு, அதுக்கு தான் உன் சாரி எல்லாம் எடுத்துருக்கேன். பார், இதுதான்ப்பா சுஷ்மியோட சாரி கலெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து ப்ளவுஸ் தச்சு அழகாக வச்சிருக்கா. ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு போயிட்டு வந்துட்டா. இது வந்து ஆல்ரெடி எப்போவோ எடுத்த சாரி. இது இன்னும் ஒரு வாட்டி கூட கட்டவே இல்லை, அப்படியே புத்தம் புதுசா இருக்கும். என்கிட்ட மேலேயாவது போட்டு கட்டிட்டு வை. புது சாரி அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றேன். சுஷ்மி பொண்ணு கேட்காது. அதனாலதான் சாரி அப்படி வைக்க கூடாதா? ஆமா, புது சாரி அப்படி வைக்க கூடாது. கட்டிட்டு வச்சுன்னா டக்குன்னு உனக்கு நிறைய சாரி சேரும். இந்த பாருங்க, இந்த சாரி சூப்பரா இருக்கு. நான் வந்து உனக்கு சேரும் வச்சு கலர்லாம் பாருங்க. கலர் செலக்ஷன்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. அதுல பத்தி ஒரு இதுவும் இல்லை. ஆனா எடுத்து கட்ட மாட்டாங்க. சாரினா கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனியன் பீல் கலர் மாதிரி ஒரு மாதிரி. சுஷ்மி நல்லா இல்ல. இதான் முந்தானி. சாரி ஃபுல்லா திரும்பி இருக்கு. திருப்பி காட்டு. திருப்பி இல்லம்மா, கரெக்டா தான் வச்சிருக்கேன். திருப்பி தான் இருக்கு. இப்படி காமி, அப்படி காமி. ஏதாவது சுங்கு டைப், சுங்கு பக்கம் கரெக்டா இருக்கு பாரு. இப்படி காமி. இதுதான் இதுதான் சாரி. இதுதான் வந்து முந்தானி. இந்த சுஷ்மி எடுத்த சாரியோட முந்தானி. அதுக்கு வந்து சுங்கு வச்சிருக்காங்க. கலர் பாருங்க, நல்லா ஃபுல்லாவே இந்த டிசைன் ஒர்க்கு. இந்த சாரிக்கு உள்ள வரது மட்டும் தான் இந்த மாதிரி கோடா வரும். இலையெல்லாம் போட்டு மாங்காய் இலை. ரொம்ப சிம்பிளா தான் எடுத்தேன். ஆனியன் பீல் கலர். சிம்பிளி சூப்பர் டி, அப்படி சொல்லு. எல்லாமே லைட் வந்து சில்வர் ஜரிகை வந்திருக்கும். லைட்டா தெரியும் உங்களுக்கு இந்த சாரியில. பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். அந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இது டபுள் ஷேடா நைட்ல கட்டினா சூப்பரா இருக்கும் இந்த சாரி. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் ரிசப்ஷனுக்குலாம் போட்டு போக சொல்ல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. கலர் டிஃப்ரெண்ட் கலர். இதுதான் பிளவுஸ். அவளுக்கு இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இப்போ ஒரு 2 சாரியா எடுத்துட்டு போயிட்டு என் தங்கச்சி கிட்ட கொடுத்தோன்னு வச்சுங்களேன், என்ன டிசைன் வேணுமோ சுஷ்மிக்கு தச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் சாரி. இந்த சாரி எடுத்து இன்னும் பிளவுஸ் தைக்கல எடுத்து வச்சிருக்காங்க. இது கூட எப்படின்னா அவங்க வேற ஏதாவது எடுக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம் சாரி எடுத்து வை சுஷ்மி, அதெல்லாம் சும்மா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இருக்காது அப்படின்ட்டு. இப்ப வெளியே போற ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபுல்லாவே அவ வந்து இந்த அனார்கலி மாடல். அப்புறம் என்னென்ன ட்ரெஸ் எடுப்ப சுஷ்மி அதை சொல்லி. அதுதான் இது பண்ணுவாங்க. நான் டீச்சரா நான் டெய்லி சாரி கட்டினா போறதுக்கு. அது வந்து எப்பயாவது போறதுக்கு. இப்ப கூட இந்த சாரி கூட எப்படி எடுத்தான்னு பாருங்களேன். இப்ப ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்தா சாரி போடணும் இல்லையா,
அப்ப எடுத்த saree தான் இந்த மாதிரி saree டிசைனர் saree. இது வந்து உமன்ஸ் டேக்கு எடுத்தது. உமன்ஸ் டேக்கு வந்து ரெயின்போ சாரின்னு எடுத்தோம். ஓவர் நைட்ல வந்து அம்மா எனக்கு ப்ளவுஸ் வரலையா? அது ப்ளவுஸ் இருக்குது ஆல்ரெடி. ப்ளவுஸ் இதுல இதுவா காட்டியிருக்கேன் நான் இவளுது சாரி சூப்பரா வந்து அதுக்கு ஒரு டிசைன் வச்சு அப்புறம் அந்த அம்மா வந்து 3/4 ஸ்லீவ் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி வச்சு அதுக்கு நாட் வச்சு தச்சு கொடுத்துருக்கேன். இது ரெயின்போ கலர். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும் சாரி. ஃபுல்லாவே ஃபுல்லா ஓபன் பண்ண வேணாம். இதோ இப்படிதான் சூப்பரா இருக்கும். இதுல ஃபுல்லா வந்து உங்களுக்கு அந்த சரி மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சீக்வென்ஸ் ஒர்க் வச்சு. அந்த டாட் டாட்டா வந்து ஜமிக்கில டாட் வச்சிருக்காங்க. ஜமிக்க கூட இல்ல, அந்த இது மாதிரி ஜிக்னா மாதிரி டாட் சூப்பரா இருக்கு. ரெயின்போ கலர் இது எடுத்திருக்காங்க. சரி, இப்ப ரெண்டாவது saree இது தீபாவளிக்கு நான் எடுத்தேன், ஆனா வியர் பண்ணவே இல்லை. இது வந்து இந்த saree வந்து நான் கட்டியிருப்பேன். ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கப்பா வீடியோல. நானும் சுஷ்மியா ஒன்னாவே காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்தது. 2 பேரும் ஒரே மாதிரி பிளவுஸ் தச்சு போடணும்னு சொல்லிட்டு நான் ஃப்ராக் மாதிரி தச்சுக்கோன்னு சொன்னேன். நான் saree எடுத்துக்கிறேன், நீ வந்து இப்போ ஃபுல் ஃப்ராக் தைக்கிறாங்களே அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். ஆனா சுஷ்மி இது ஒன்றும் பண்ணல. இனிமேலும் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்களதான் கேட்கணும். இந்த saree வந்து அது வேணா நம்ம சித்தி கிட்ட கேட்கலாம். இல்ல வந்து ஃப்ராக் மாடல் தச்சு கொடுங்கன்னு தைக்கலாம். இது மேல வந்து டாப் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. இந்த 3/4 கேக்குறதுல ஆமா சூப்பரா இருக்கும்ல. அது வந்து கோட் மாடல் மாதிரி வச்சு அழகா தச்சிரலாம். சூப்பரா தச்சு தரோம். வெய் கேப்போம். அப்ப அது ஒரு Dress கிடைச்சது உனக்கு. இந்த மாதிரி மாடல் Dress ஒன்னு போட்டுக்கோ. இந்த சாரில அதான் போட முடியும், போட்டுக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கு அப்புறம் வந்து இது சுஷ்மி இப்ப ரீசன்ட்டா எடுத்திருக்கா இந்த saree. பில்லு இருக்கு பாரு. அப்படியே பில்லு இருக்கு. ஆனா இது வந்து அப்படியே வச்சா ஒட்டுமா? ஆமா, அந்த saree டைப்பே அப்படிதான். நல்லா இதுவா இருக்கு, அப்படியே ஒட்டிக்குது. ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கு. திருப்பி உள்ள இது பண்ணி மாட்டிக்கிறோம். பர்பிள் கலர் சரவணா ஸ்டோர்ல தான் எடுத்திருக்கேன். கம்மியா தான் எடுத்திருப்போம். 700 கிட்ட வருதுப்பா. 658 658 ரூபாய் இந்த saree உடைய ரேட். சூப்பர் ரேட்டும் கம்மியா இருந்தது, நல்ல செம்ம கிராண்டா இருந்தது saree. இதெல்லாம் வந்து நைட்ல வேர் பண்றதா, பார்ட்டி வேர். இது பேரே பார்ட்டி வேர் தான் போறது. சூப்பரா இருக்கு. அது கிளாத்தே அப்படிதான் ஒட்டிக்கும் அப்படி. அப்ப இது எப்படி இது கட்டினா கரெக்டா இருக்கும். நீ இப்படி மடிச்சு வச்சா அப்படிதான் இருக்கும் பாரு. எப்படி நல்லா ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு இருக்கும். ஃபுல்லாவே ஜிகு ஜிக்கா ஜிக்கா. அந்த முந்தானி, இந்த பார்டர் இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் பிளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்க இல்ல. ஓ, பிளவுஸ் தனியா அங்க இருக்கு, கட் பண்ணி வச்சிருக்க. ஸ்டிச் பண்ணலான்ட்டு, ஆனா நம்ம பண்ணல இன்னும். இல்லையே, என்னம்மா இது ஒட்டின்னு இப்படி வருது? இதை நீ பிரிச்சே தான் வைக்கணும் இந்த சாரியை. நீ அப்போ நீ இதெல்லாம் மடிச்சு வைக்காத. ஆப்போசிட் சாரியே இப்படிதாம்மா, எப்படினாலும் சாஃப்ட்டா ஒட்டிடுது. ஆமா, கட்டினதுக்கு அப்புறமும் நம்ம அதை மடிச்சுதான் வைக்கணும். அது அப்படிதான் அதோட கிளாத். பிளவுஸ் நீ கட் பண்ணிட்டு ஆமா, இதுக்கு தனியா வந்திருக்கு. இதே மாதிரி மாடல்லயே வந்திருக்கும். அதை வந்து தைக்கணும். இதே டிசைன் தான், கார்னர்லாம் கொடுத்திருப்பாங்க. மோஸ்டா அந்த அப்படியே அந்த பர்பிள் அந்த மாதிரி ஷேட்ல தான் டிசைன் தான் கொடுத்திருப்பாங்க. பார்டர் டிசைன் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பின்னாடி முதுகுக்கும் இருக்கு. அதே மாதிரி தனியா வந்திருக்கு. அதை எடுத்து வச்சிருக்கா சுஷ்மி தைக்கிறதுக்கு. இது ஒரு saree. இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சுஷ்மி செலெக்ஷன் தான் இதுவும். இது வரைக்கும் அது ஒரு 1 2 3 ஆயிருக்கு. 4 5 இது saree கணக்கு கிடையாது. அப்ப 4 saree ஆயிருக்கு. இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்து கொடுத்தது. சுஷ்மிக்கு பர்த்டேக்கு தானே எடுத்து கொடுத்தாங்க. அவங்க கிஃப்ட் அனுப்பிச்சாங்க. இந்த பிளவுஸை வந்து கட் பண்ணி வச்சது சுஷ்மிக்கு தைக்கலான்னு. அப்புறம் நான் தைச்சேன்னா அது எடுக்கவே எடுக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன்ப்பா. கட் பண்ணதை அப்படியே வச்சுட்டேன். இது சூப்பர் கலர். இந்த ரெட் கலர்ல ஃபுல்லாவே ஜரிகை, கோல்டு ஜரிகை போட்டது டிசைன் ஒர்க் கொடுத்து இந்த saree. நிறைய இந்த மாதிரி ரெட் கலர் saree அதெல்லாம் வந்து ரொம்பவே அப்போ வந்து ஃபுல்லாவே ஜரிகை, பட்டு ஜரிகை மாதிரி, பட்டு saree மாதிரி நல்லா இருக்கும். இதான் முந்தானே. இதுக்கு ஓரம் பண்ணியாச்சு. ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கு பாருங்க. ரெட் கலர் சூப்பரான saree. அதுக்கு அதான் இது ஃபுல்லாவே ரெட் கலர் வந்திருக்கு. இதுல வந்து நம்ம டிசைன் கொடுத்து தச்சுக்கு இந்த கைக்கு கொடுத்துருக்காங்க, பார்டர் கொடுத்துருக்காங்க. அதை வெட்டி ஸ்டிச் பண்ணணும். ஆமா, இப்பவே ஒரு 2 3 5ன்னு சொல்லி குத்தாதான் கரெக்டா உங்களுக்கு டிசைன் போட்டு வரணும். ஆரி ஒர்க்னா ஆரி ஒர்க் போடுறவங்க தனியா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஆரி ஒர்க் போட்டு பிளவுஸ் வரும். இப்ப கேட்டா இன்னமும் இப்ப லேட்டா கொடுக்கலான்ற நீ. நான் எப்போ வெயிட் லாஸ் பண்றேனோ, ஆமா, வெயிட் லாஸ் நீ பண்ற வரைக்கும் உட்காந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். புடவை எடுத்து வச்சுட்டு தை அப்படியே ஒல்லி ஆயிட்டாலும் ஒரு கோடு போட்டா போதும். என்னப்பா நம்ம பிளவுஸ் தைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு கோடு போட்டா அழகா லீனா சூப்பரா ஆயிடுவேன். அது எவ்வளவு வெயிட் கம்மி பண்றியோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஓடியா போப்போ அது பிளவுஸ் அப்படியே தான் இருக்கும். பிடிச்சிங்கன்னா போச்சு. இந்த saree எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஆசாசையா எடுத்து கொடுத்தது சுஷ்மிக்கு. இந்த saree தயவு செஞ்சு தூக்கிடு. அது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அப்போ கட்டினேன். அதை எடுத்து எனக்கு வந்து நீ ஆட் பண்ணி வச்சிருக்க. ஆமா, நீ கட்டிக்க, எனக்கு வேணாம். அப்ப நான் எவ்வளவு ஒல்லியா இருந்திருக்க பாரு. பிளவுஸ் பாரு குட்டியா.
இந்த பாருங்க குட்டி பிளவுஸ். அந்த இந்த சாரி கட்டின வீடியோ போட்டோ கூட இருக்கு, அப்புறமா வேணா ஆட் பண்ண சொன்னா சொல்றேன். சுஷ்மி கிட்ட இருக்கான்னு. நல்லா இருக்கும். இங்க என் தங்கச்சி தான் தச்சு கொடுத்தது. இங்க சுங்குலாம் வச்சிருக்கோம், அழகா தூங்கும். அதெல்லாம் இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஒன் டைம் வந்து நான் போட்டுட்டு போன ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இந்த சுங்குலாம் வச்சா ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். நல்லா இருக்க மணில பீட்ஸ் வச்சு சூப்பரா இருந்தது. இங்க இருக்க நாட்டு வந்து இது வந்து சுஷ்மி இங்க பாருங்க பண்ற வேலை. இந்த கழட்டி வேற ஒரு ஜாக்கெட் இருக்கிறாங்க, அதை மாத்திக்கணும். அந்த ஸ்பாட்டுக்கு ஏதோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் இது நல்லா அவ்வளவுதான். அந்த பிளவுஸ் இந்த பேட்டர்ன் வரும் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே இதில் டீச் பண்ணுறது தான். இந்த டிசைன் வருது, அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணது நல்லா இருக்குது. இந்த கலர் ரொம்ப சூப்பரான கலர். ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் இது போக சொல்ல சாரி போடணும் சொல்லிட்டு சுஷ்மி எடுத்தது. இது ப்ளைனா இருந்தது. இது எல்லாமே வந்து இந்த பீட்ஸ்லாம் வச்சு ஒரு ஸ்டோனா வாங்கி ஆமா வாங்கி அவங்க டிசைன் இத ஒட்டிக்கிட்டு இருந்தேன். இத வந்து சூப்பர் சாரியா சுஷ்மி தான் கட்டா. இந்த சாரி எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. இது ஃபர்ஸ்ட் எடுத்ததுலாம் ஞாபகம் மாத்திரம் வச்சுக்கோ. நல்லா இருக்குன்னா உனக்கு ப்ளூ கலர்ல இவ்வளவு பெரிய பார்டர் வச்சது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாரி இந்த சாரி. இது ரொம்ப நல்லா இருக்கும். சுஷ்மி எடுத்தது. இதுவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணது. அது இதுவும் சுஷ்மி வந்து நான் எதுக்குமா பர்த்டேக்கா எதுக்கு பர்த்டேக்கு தான், 2 பர்த்டேக்கும் சாரி தான் எடுத்து கொடுத்தாங்க. பரவாயில்ல. இந்த கிரீன் கலர் ரொம்பவே பிடிச்ச கலர், சூப்பரா இருக்குது. காப்பர் பாட்டம் ஜரிகை வந்து பார்டர் வந்து காப்பர் ஜரிகை கொடுத்துருக்காங்க. கலர் செலெக்ஷன் சூப்பரா எடுத்திருக்காங்க சுஷ்மி ஃப்ரெண்ட்ஸுங்க. பாத்தீங்களா, இதுதான் முந்தானை. இதுவும் என்னோட ஒரு பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண சாரி தான். ஆமா, இப்பதான் ரீசெண்டா வந்து எல்லா ஆபீஸ்க்கு அப்பப்போ நம்ம சாரி போட்டு போறோம்னு சொல்லிட்டு மாத்தி இவங்களும் அந்த மாதிரி மாத்தி அவங்களுக்கு அதே சாரி தான் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாமே இந்த 2 தடவை வந்து சாரி தான் முந்தானிப்பா. அதுல சுங்கு வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இந்த சாரியை பாக்குறதுக்கு சாஃப்ட் காட்டன் அது. ஆமா, கட்ட சொல்ல அவ்வளவு சூப்பரா லுக் நல்லா இருந்தது பாக்குறதுக்கே சுஷ்மிக்கு. அதுக்கு நான் உடனே வந்து பிளவுஸும் தச்சு விடு. இதுதான் ஃபுல்லாவே சரி. இது முந்தானி இந்த மாதிரி புட்டா போட்டது தான் வரும் இந்த கிரீனுக்கு எல்லாமே. இந்த பாருங்க, அதுக்கு பிளவுஸ் சுஷ்மிக்கு. கைக்கு வந்து பஃப்லாம் வச்சு இந்த இது டிசைன்லாம் வாங்கி வந்து கொடுத்தா, லேஸ்லாம் அதெல்லாம் வச்சு சுஷ்மிக்கு வந்து நான் தச்சு கொடுத்தது. இது பேக் சைடுல ஒரு டிசைன் வரும். டிசைன் இப்படி போட்டேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்ல கட் பண்ணி அதுக்கு வந்து டிசைன் கொடுத்து சாரிக்கு வந்து இப்படி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நாட் வந்து டபுள் நாட் கொடுத்துருக்கேன் பாருங்க. கீழே வந்து பார்டர் வச்சதும் மேலே வந்து இந்த மாதிரி வச்சதும் கொடுத்துருக்கேன் நான் அப்போவே சுஷ்மிக்கு. இந்த ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் தச்ச ஜாக்கெட் இது சுஷ்மிக்கு. அழகா இந்த சாரி கட்ட சொல்லி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே சுஷ்மிக்கு. இது இந்த கிரீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரா இருக்கு. இது என்னோட ஃபேவரட். ஆமா, இது வந்து சுஷ்மியே வந்து நாங்க ஷாப்பிங் போஸ்ட்ல அவளே வந்து வேணும்னு எடுத்த சாரி. இது காலேஜ்ல வியர் பண்ணது. சூப்பரா இந்த மாதிரி டிசைன் வந்தது இல்லைங்களா, அந்த பொம்மை போல. இது எங்க சித்தி தான் ஸ்டிட்ச் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அவளுக்கு எப்பவுமே இதான் பிடிக்கும். பெரிய கை, இந்த 3-4 கை பேண்ட் வைக்கணும், அதுல பிளாக் இருக்கணும். பிளாக் தான் அவ சாரி நிறைய. இது பாருங்க, அவங்க டிசைன் வச்சு சாரில இருந்து எடுத்து சூப்பரா தச்சு கொடுத்தாங்க. இது காலேஜ்ல போஸ்ட்ல எடுத்து கட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு. இந்த பிளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிம்பிளா அந்த பிளாக் வந்து ஃபுல்லாவே பிளாக், அந்த பார்டர் மட்டும் அந்த கலம்கரி பேட்டர்ன்ல வரும். இப்படி வரும். இந்த முந்தானிலையும் அந்த இது இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, பூ இருக்கும். அப்ப எடுத்த சரி அப்படியே இருக்கு பாருங்க. கட்டினா தானே இதுவாகிறது. ஒரு தடவை போட்டு போயிட்டு அப்படியே புதுசா வச்சிருக்கா. ஆமா, வெய் ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நாளா வச்சிருக்க கூடாது இல்லப்பா சாரி எல்லாம். அப்பப்போ போட்டு போட்டு பாக்கணும். இதெல்லாம் இதுவே முடிஞ்சிச்சு ஃபேஷன். இந்த டிசைன் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீ எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்ப? சரி வெயி, இப்பதான் முடிஞ்சு போதெல்லாம் புதுசா வந்துனே இருக்குது அப்பப்போ. அதுக்கு முன்ன அந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் பழைய நடிகைகள் போட்டிருந்தாங்க. இவ்வளவு பெரிய கை, இங்க ஃபிளீட்ஸ் வைக்கிறது எல்லாம். இப்ப அதுவே தான் ஃபேஷனா வருது. என்ன சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, வச்சுக்கலாம். இது பழைய ஃபேஷனா வருது, அப்புறம் ஒரு புது ஃபேஷனா திரும்ப வரும் உருவெடுத்து. ஓகேவா? இந்த சாரி தான் நீயும் நானும் போஸ்ல எடுத்தது இல்ல. நீ வேற கலர் வச்சிருப்ப, நான் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்தேன். ஆரஞ்சு கலர் இது வந்து ஆபீஸ்ல பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து கட்டிட்டு போனேன். ஆமா, அந்த மாதிரி எடுத்ததுனால தான் இந்த சாரியாவது சேர்ந்தது. இல்லைன்னா சுஷ்மி கிட்ட சாரியே இருக்காது. அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் தான் எடுப்பாங்க. இப்போ வந்து ரேட் இது ரொம்ப கம்மி தான். இது என்ன 300 தானே எடுத்தோம். கம்மி தான். 298, 2 ரூபாய் கம்மி. 3 ரூபாய், இது 300 ரூபாய்க்கு அப்படிதான் எடுப்போம். இந்த சாரி இதுவும் நல்லா இருக்கும். ஃபிளீட்ஸ் வச்சு கட்ட சூப்பரா இருக்கும். நல்ல பிரவுனும் ஆரஞ்சு சூப்பரா இருக்கும். நல்ல கலர். இதுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா பிளவுஸும் இதுக்கும் அதே தான் 3-4 அது நான் தான் தச்சு கொடுத்தேன். அது எங்க வழி இல்ல, உங்ககிட்ட வந்து மாட்டீங்க. நானு வழி இல்ல, என்கிட்ட இனிமே வந்து நல்ல டெய்லர் கிட்ட பிளவுஸ் கொடுக்கணும். உனக்கு அர்ஜென்ட்டுக்கு எந்த டெய்லருமே தச்சு தர மாட்டாங்கப்பா. இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இன்னைக்கு போகணும், நைட்டே தைக்கினா கண்ணு முடிச்சு நான் தச்சு கொடுத்து காலையில சுற்றி போற வரைக்கும் பாத்துட்டே இருப்பேன். அப்பா கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஒரு திருப்தியாவே இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுதான் இது சுஷ்மியுடைய சாரீ கலெக்ஷன். இதுல வந்து இந்த சாரி இவங்களே அதிகம் வச்சிருக்கிறதுனால இப்ப அதுல இருந்து ஒரு சாரி நான் எடுத்தது தான் அவங்களுக்கு ரொம்பவே குத்தமா போயிடுச்சான்.
ஏன்னா அந்த saree ரிட்டர்ன் போட்டா வேற ஒரு saree பார்த்து வச்சிருக்காங்க போல. அப்படி இல்ல, ஆக்சுவலி வந்து ஒரிஜினல் ஸ்டோரி வந்து நான் சொல்றேன் என்ன ஆச்சுன்ட்டு. அவங்களுக்கு வந்து தெரியாது இந்த saree எடுத்த நேரமோ எங்க ரிலேஷன் வந்து கால் பண்ணாங்க, இந்த சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. டபக்குன்னு அந்த saree எடுத்து வச்சுக்கினாங்க. அப்போ ஓகே நான் இதை வந்து கட்டிட்டு போலாம், இப்ப நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, நான் அதுக்கு பிளவுஸ தைக்கிறேன், இதை எடுக்கணும் அதை எடுக்கணும்ட்டு. அதான உண்மை. சண்டே இன்னும் 3 நாள் தாண்டி இருக்கு. சண்டே ஃபங்க்ஷன் போனா கண்டிப்பா அதை வேற ஆமா, தச்சிடணும். அதுதான் விஷயம். saree வந்து நல்லா இருக்கு, ஆனால் டிசைன் எதுவுமே தரதல. சாதாவா ஒரு ரவுண்ட் நெக் இல்ல பானைக்கு வச்சு கை வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லா இது வரைக்கும் வச்சுட்டா நல்லா இருக்கும் கைன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். அது தைக்க சொல்ல அதை கட் பண்ண சொல்ல கண்டிப்பா அந்த வீடியோ எடுக்கிறேன். இதுதான் இப்போ சுஷ்மியோட saree கலெக்ஷன். இது வரைக்கும் என்ன saree இருக்கோ இது வந்து ஆனா ஆக்சுவலா இது ஆஃபீஸ்க்கு இதுக்குன்னு சொல்லி தான் எடுத்தது. இப்போ ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து ஒரு மேரேஜுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் saree. இந்த saree தான் அவ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கா. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இனிமேல் அடிக்கடி நான் என்னென்ன saree எடுக்கிறேன், அது என்ன ரேட்ல எடுக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க. நீங்களும் பொண்ணுங்க வச்சிருந்தீங்கன்னா இப்பவே சேர்க்க ஆரம்பிச்சலாம். ஆல்ரெடி சேர்த்துருப்பீங்க, நான் தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுஷ்மி அந்த ட்ரெஸ் எடுத்ததுனால இதுல நான் சரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, இப்பதான் நிறைய பேர் சாரியோட இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போடுறாங்க சொல்லி விட்டுட்டேன். அப்படி இல்லை என்ன மாதிரி இருக்கவங்கன்னா இனிமேல் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம கண்டிப்பா saree எடுத்து நம்ம பசங்களுக்கு சேர்த்து வைக்கலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுல எந்த saree உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.